ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே லாரி வாட்டர் சர்வீஸ் செய்ய கூடுதல் கட்டணம் கேட்ட ஊழியரை தாக்கிய திமுக கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செயல்படும் வாட்டர் சர்வீஸ் சென்டரில் ஆற்காடு நகராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் பொன் ராஜசேகர் என்பவரின் 2 லாரிகளை சர்வீஸ் செய்வதற்காக விட்டுள்ளனர். அப்போது லாரியில் அதிக தூசி இருந்ததால் சுத்தம் செய்ய கூடுதல் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொன் ராஜசேகரும் லாரி ஓட்டுநரும் அங்கிருந்த ஊழியர் சுதாகரை ரீப்பர் கட்டையால் தாக்கியுள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் ஐடி ஊழியரிடம் கத்தி முனையில் வழிப்பறியில் ஈடுபட்ட கானா பாடகர் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். தாம்பரத்தைச் சேர்ந்த முகமது ஹாஷிப் சல்மான் பணி முடிந்து வீடு திரும்பிய போது உயர் ரக R15 இருசக்கர வாகனத்தில் வந்த 2 கத்தியை காட்டி கைச்சங்கிலி உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றதாக தெரிகிறது. இதுகுறித்து முகமது அளித்த புகாரில் இருசக்கர வாகன எண்களை கொண்டு கானா பாடகர் பல்லாவரத்தைச் சேர்ந்த அரி என்பவர் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூரில் இரட்டிப்பு லாபம் என ஆசை வலை விரித்து 80 சவரன் தங்க நகைகள் 41 லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டார். காந்தி ரோட் பகுதியில் வசிக்கும் புவனேஸ்வரிக்கு பழக்கமான சுந்தரி என்பவர் தனது சகோதரி தங்கத்தில் முதலீடு செய்து வருவதாகவும் 2 மாதங்களில் இரட்டிப்பு லாபம் உறுதி என கூறி நகைகளையும் பணத்தையும் பெற்றுள்ளார். பின்னர் அதனை திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றியதாக புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் சுந்தரி, சரிதா ஆகிய 2 கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செண்பகவள்ளி அம்மன் உடனுரை பூவநாத சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமைச்சர்கள் சேகர்பாபு, கீதா ஜீவன், திருச்சி MP துரை வைகோ, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பக்தர்களின் பக்தி கரகோஷத்தின் இடையே தேர் 4 ரத வீதிகளை வலம் வந்தது. விருதுநகரில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த கூலி தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. வெள்ளக்கோட்டையைச் சேர்ந்த 58 வயதான கூலி தொழிலாளி மாரிமுத்து கடந்த 10ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. மாரிமுத்துவின் உடலுக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெய்சிங் மாலை அணிவித்து அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கீழக்குடி காரவயல் கிராமத்தில் ஸ்ரீ வேலடி முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை, திருச்சி, தஞ்சை, சிவகங்கையிலிருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாடு, கரிச்சான் மாடு, தேன்சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தி ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிகரித்து வரும் குரங்குகளின் தொல்லையால் நோயாளிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நோயாளிகள் சிகிச்சை பெறும் வார்டுகள், பொதுமக்கள் காத்திருப்பு அறைகளில் ஏராளமான குரங்குகள் அங்கும் இங்கும் தாவி குதித்து சேட்டை செய்கின்றன. உணவுப் பொருட்களை பறித்து செல்வது, கையில் வைத்திருக்கும் பொருட்களை பிடுங்கிச் செல்வது என மக்களை அவதிக்குள்ளாக்கும் குரங்குகளை பிடித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புழுதிப்பட்டி வில்லி கண்மாயில் பாரம்பரிய முறையில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் கண்மாயில் இறங்கி வலை, ஊத்தா, தூரி, கச்சா உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி மீன்பிடித்தனர். அவர்களுக்கு கிலோ கணக்கில் கெண்டை, கட்லா, சிசி, பாப்புலட், விரால் போன்ற மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக துணிக்கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். கொச்சின் சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சிவகாசியைச் சேர்ந்த செல்வப்பெருமாள் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த கடையில் பணியாற்றிய 21 வயது பெண்ணுக்கு செல்வப்பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த காவலர்கள் செல்வப்பெருமாள் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் முன்பு மதுபோதை ஆசாமி அரை நிர்வாணத்தில் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலம்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தன் மீது பொய்யாக வழிப்பறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் காவல்துறையினர் 20,000 ரூபாய் பணம் கேட்டு தனது மனைவியை துன்புறுத்தியதாகவும் சரவணன் குற்றச்சாட்டை முன்வைத்தார்.
ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவ முயன்ற 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிஷ்த்வார் மாவட்டம் தந்து என்ற பகுதியில் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் மீது உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள், M4 ரக ரைபிள், 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரகாண்ட் மாநிலம் கோட்வாரில் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அடர்ந்த காடுகளுக்கு பெயர் போன கோட்வாரில் கோடை வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் சாலையில் சுற்றித் திரிந்த யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஹரித்வார் டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பஹாராபாத் சுங்கச்சாவடி அருகே வனத்திலிருந்து வெளியேறிய யானை சுற்றித் திரிந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த பகுதியை கடந்து சென்றனர். யானையை வனத்திற்கு அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சந்தையில் வெள்ளைப்பூண்டின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு சீசன் தொடங்கியதை அடுத்து மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வெள்ளைப்பூண்டு வரத்து அதிகரித்துள்ளது. அண்டை மாநிலங்களிலிருந்து வரத்து அதிகரித்த நிலையில் வெளிமாநில வியாபாரிகள் யாரும் வராத நிலையில் மேட்டுப்பாளையம் சந்தையில் முதல் தர வெள்ளைப்பூண்டு கிலோ அதிகபட்சம் 100 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடும்பாறை கிராமத்தில் இயங்கி வரும் கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தை இடித்துவிட்டு 6 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. தற்காலிகமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள திருமண மண்டபத்திற்கு மாற்றும் முடிவுக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே கிராமத்திற்குள் மாற்ற முடிவு செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து முளைப்பாரி எடுத்தும் கரகம் ஏந்தியும் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பூரில் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மாதர் சங்கத்தினர் கும்மி அடித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். சமையல் எரிவாயு விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி திருப்பூர் ரங்கநாதபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிலிண்டருக்கு மாலை அணிவித்த பெண்கள் கும்மி அடித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தஞ்சை மாவட்டம் சோழபுரம் வீரனார் கோயிலில் கிடாவெட்டு திருவிழா களை கட்டியது. சுமார் 2000 கிலோ கறி சமைத்து 10,000 பேருக்கு அசைவ விருந்து தடல் புடலாக பரிமாறப்பட்டது. இதில் 32 கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று கறிவிருந்து சாப்பிட்டு வீரனாரை வழிபட்டு சென்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரையில் நாய்கள் விரட்டியதால் கடலில் விழுந்த புள்ளிமான் உயிரிழந்தது. கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்திலிருந்து கடற்கரை பகுதிக்கு வந்த ஆண் புள்ளிமானை நாய்கள் விரட்டியுள்ளன. இதனால் கடலில் குதித்த மான் கடல் நீரை அதிக அளவில் குடித்ததால் உயிரிழந்தது. உடலை மீட்ட வனத்துறையினர் உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோ மோதியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடி அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த ஆட்டோ நேருக்கு நேர் மோதியது. இதில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சாமுண்டீஸ்வரி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் சாமுண்டீஸ்வரியின் கணவர் உமாபதி, ஆட்டோவில் வந்த 4 பேர் என மொத்தம் 5 பேர் காயமடைந்தனர். தெருக்கூத்து, ஓரங்க நாடகம், கிராமிய பாடல்கள் வாயிலாக வரும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் கலைப்பிரிவு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கலைப்பிரிவு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கலைப்பிரிவு மாநில தலைவர் சந்திரசேகர், காமராஜர், சிவாஜி கணேசன் ஆகியோரை முன்னிறுத்தி கிராமங்கள் தோறும் தெருக்கூத்து, ஓரங்க நாடகம் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு திரட்ட உள்ளதாக தெரிவித்தார்.